சாய்ராம். என் அன்பு செல்லமே, சிலர் நமக்கு உதவியே செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை என்று வந்தவுடன் உதவி செய்யுங்கள் என்று ஓடி வருவார்கள். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தேவை என்று உதவியாக கேட்டால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டு இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ நினைக்கலாம், நமக்கு நல்லது நடக்க வேண்டுமே என்று. நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம் பலனை பார்த்து செய்யக்கூடாது. நம்முடைய விஷயம் என்ன? நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மட்டும்தானே தவிர இதனால் நமக்கு நல்லது நடக்கும், இதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்யவே செய்யாதீர்கள். அதே போலத்தான் உனக்கு ஒருவன் எந்த ஒரு இடத்திலும் உதவி செய்யவில்லை, ஆனால் அவனுக்கு ஒரு தேவை என்று வந்தவுடன் உதவி செய்கிறான் என்று இருக்கும் பட்சத்தில் அவனை நீ ஒரு உறவாக கூட எண்ணக்கூடாது. அவனை நீ எந்த ஒரு காலமும் அவனுக்கு உதவி என்று வந்தாலும் அவனுக்கு உதவ வேண்டிய அவசியமானது கிடையாது. அவன் உனக்கு என்ன உதவி செய்கிறான்? உனக்கு எந்த ஒரு உதவியும் அவன் செய்வது கிடையாது. உன்னை அவன் முன்னேறி விட்டான் என்பதற்காக உன்னை அவன் கீழேதான் பார்க்கிறான். இப்பொழுது உதவி என்று வந்தவுடன் உன்னுடைய நிலைமை என்னவென்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. உன்னிடம் வந்து உதவி கேட்கிறான். இப்படிப்பட்ட உறவெல்லாம் வாழ்வுக்கு தேவையா? தேவையே கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், தேவைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளும் எப்பேறுபட்டவனாக இருந்தாலும் அவனை நாம் எப்பொழுதுமே ஒரு நொடி கூட அவனை நம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தங்கமே. அவன் நமக்கு தேவையில்லாத உறவுதான். நமக்கு ஒரு உதவி ஆத்திரம் என்றாலும் ஒரு அவசரம் என்றாலும் நிச்சயமாக ஒருவன் உதவி செய்கிறான் என்றால் அவனுடைய உறவு மட்டும்தான் நமக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். தங்கத்திற்கு நான் சொல்வது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீயும் நிறைய உதவி செய்திருக்கிறாய் சிலருக்கு. ஆனால் உனக்கு ஒரு உதவி என்று வந்தவுடன் அவர்கள் எல்லாம் இருக்கும் திசை எங்கென்று தெரியாமல் ஓடிவிட்டார்கள். அப்படிப்பட்ட உறவெல்லாம் தேவையில்லை. உன்னுடைய வாழ்வுக்கு யார், அதாவது கஷ்டமோ நஷ்டமோ யார் உதவியாக இருந்தார்களோ அவர்களை மட்டும் வாழ்க்கையில் சேர்த்து வைத்துக்கொள். சுயநலமாக உன்னை பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் ஒரு தூசியாக நினைத்துவிட்டு உறவாக என்று கூட நினைக்காமல் தூக்கி எறிந்துவிட்டு போ. இதனால் எப்பேற்பட்ட பாவம் உன்னை நெருங்காது. இந்த சாயே சொல்கிறேன், உனக்கு நீ எதுவாக இருந்தாலும் கவனத்துடன் நல்லபடியாக யோசித்து செயல்படு. எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லதே. எவன் உனக்கு உதவுகிறானோ அவனுக்கு மட்டும் உதவி செய். எவன் உதவவில்லையோ, எவன் உன்னை ஒரு குப்பையாக பார்க்கிறானோ அவனை நீ ஒரு தூசியாக பார்த்து தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையை நகர்ந்து போ. உனக்கும் கீழே இருக்கிறார்கள் பத்தியா? ஒரு வேளைக்கு கூட சாப்பாடு இல்லாமல் அவர்களுக்கு போய் உதவி செய். அனைத்தும் உனக்கு நல்லதாகவே திரும்ப கிடைக்கும். நான் இருக்கிறேன் எல்லா நேரமும் உனக்காக. ஓம் சாய்ராம்.